நீங்கள் வீட்டு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு லோனை வந்து ஃபஸ்ட்டு வந்து லாகின் போடுவாங்க. லாகின் போட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நாள் வந்து கிரெடிட் மேனேஜர் வந்து உங்கள் வீட்டை வந்து வெரிஃபை பண்ணுவார். உங்கள் வீட்டை மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு வருமானம் எப்படி வருது, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, அது என்ன ப்ரூஃப் இருக்குது, இது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. 3வது நாள் இன்ஜினியர் வருவார். அவர் உங்கள் பத்திரத்தில் இருக்கிறபடி வீட்டு வந்து அளவுகள் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷனுக்காக வருவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் லாகின் நடக்கும், 2வது நாள் கிரெடிட் மேனேஜர் வருவாங்க, 3வது நாள் இன்ஜினியர் வந்து உங்களுடைய வீட்டினுடைய பரப்பளவு எவ்வளவு, அதுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக அவர் வெரிஃபிகேஷனுக்கு வருவார். ஸோ இந்த 3 தான் நடக்கும். இந்த 3 முடிஞ்சு அப்படின்னா உங்கள் லோன் வந்து முடியாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு வந்து அதிகபட்சம் 3 நாள் அல்லது 4 நாள் தான். இந்த 4 நாளுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே உங்கள் ஃபைலில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று உங்கள் ஃபைல் வந்து ஏதோ ஒரு ரீசனால ரிஜெக்ட் ஆகிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பேப்பர் பெண்டிங்னால அது வந்து அப்படி போடப்பட்டிருக்கலாம். அதாவது இந்த ஃபைல் ஆகாதுன்னு சொல்லி ஓரமாக வச்சிருக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது தெரியாமலே நிறைய பேர் வந்து வீட்டு லோனுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டோம், அந்த லோன் வந்தால் பல பிரச்சனைகள்லாம் சமாளித்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டோட வந்து அந்த லோனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஆனால் அது வந்து கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதே தெரியாமல் ஒரு மாதம், ஒரு வாரம் 2 வாரம் பல மாதங்களாக வெயிட் பண்ணுற கஸ்டமரும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் என்னாச்சு ஏதாச்சும் தெரியாமலே போயிருக்கு. 1 மாதம் 2 மாதம் பார்ப்பாங்க, சரி லோன் இல்லை இதுக்கு மேலே கிடைக்குமா, சரி கிடைக்காது விட்டுற வேண்டியதா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அவங்க வந்துருவாங்க. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணிக்கிங்க வீட்டு லோனுக்கு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. இந்த லோன் வந்துச்சு அப்படின்னா இந்த கடலாம் நம்ம அடைச்சிட்டு ஒரே லோனாக வந்து நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த லோன் வந்து கிடைக்கிறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு லோனை பொறுத்தளவுக்கும் ஃபர்ஸ்ட் நாள் லாகின் போடுவாங்க, 2வது நாள் கிரெடிட் மேனேஜர் வெரிஃபிகேஷன் பண்ணுவார், 3வது நாள் இன்ஜினியர் வந்து வீட்டை வந்து அளப்பாங்க. அந்த 3 தான் ப்ராசஸ். இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா லோன் வந்து கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இது தெரியாமல் இது வந்து ஏன்னா ஒரு சில எக்ஸிக்யூட்டிவ் வந்து இதை வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, லோன் கிடைக்காதுன்னு சொன்னோம்னா நான் கட்டின அமௌண்ட் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லோன் கிடைக்கும் 1 நாள் ஆகும் 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும் அவங்கள வந்து பெண்டிங்லேயே போட்டு அப்படியே லாஸ்ட்டில் வந்து கடைசியில் 1 மாதம் 2 மாதம் ஆனவொன்னா நீங்களே வெக்ஸ் ஆகி இந்த லோன் இதுக்கு மேலே கிடைக்காது அப்படிங்கிற நம்பிக்கைக்கு நீங்களே தள்ளப்பட்டுருவீங்க. அதுக்கப்புறம் லோன் கிடைக்காதுங்கிறதுக்கு நீங்களே ஒரு மனநிலையில் ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இன்றைக்கி நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, வீட்டு லோனை பொறுத்தளவுக்கும் லாகின் போட்டிங்க அப்படின்னா மறுநாள் வெரிஃபிகேஷன் வருவாங்க, அதுக்கு அடுத்த நாள் இன்ஜினியர் வருவார், 4வது நாள் உங்கள் லோன் வந்து சேங்ஷன் ஆகும், ஒன்று இல்லை ரிஜெக்ட் ஆகும். இதுதான் ப்ராசஸ். ஸோ 3 நாள் 4 நாள் அதிகபட்சம் 5 நாளைக்கு மேலே உங்கள் லோன் வந்து ஓகே ஆகலாம், ஒரு முடிவுமே தெரியல அப்படின்னா ஷுவராக நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இந்த லோன் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் லோன் எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் வந்து உங்களை வந்து லோனுக்குன்னு சொல்லி கொடுப்பாரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட நீங்கள் எந்த ஃபைனான்ஸில் நம்மளுக்கு வந்து லோன் போட்டுருக்கீங்கன்னு கேளுங்க. நேராக அந்த ஆஃபீஸ் போயிட்டு இந்த மாதிரி என் பேரில் லோன் போட்டிருக்கு, எனக்கு வந்து லோன் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து கிளியராக உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து லோன் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாமலே பல நாள் பல வாரங்கள் பல மாதங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.